ஆடி கடைசி வேலை எப்படி போச்சுன்னு பார்ப்போமா? மதியானம் போல் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். பேக்கிங்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கார பணியாரம் ஊற்றிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஐயப்பன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஆடி மாதம் ஃபுல்லாகவே நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதனால் அங்கே போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா லேடீஸு கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வளையல், குங்குமம், மஞ்சக்கிழங்கு இது எல்லாமே கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் குட்டி வளையல் வச்சுருந்தாங்க. ஒரே நாளில் 3 கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நேற்று நான் 3 கோயிலுக்கு போயிருந்தேங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒண்டிக்கருப்பு கோயிலுக்கு போயிருந்தோங்க. ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமையில நான் மொத்தமாக 3 வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தேன். நீங்கள் எத்தனை வர கோயிலுக்கு போனீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்துலேயே எங்கள் ஏரியாவில் இருந்த மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். கடைசி ஆடி வழின்றனால விசேஷமாக எல்லா கோவில்லையுமே பிரசாதம், வளையல் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக வளையலில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சொல்லவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் செம்ம கூட்டங்க, அதெல்லாம் வாங்காமல் வந்துட்டோம் நாங்கள் பாட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்து டெஸ்ட் இருந்துச்சு, அதையும் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா தோசை ஊற்றி கொடுத்தாங்க. ஒரு முட்டை தோசையும் சாப்பிட்டு அன்னைக்கு நாளை முடிச்சாச்சு. பாய்.